தோசை மாவு கொஞ்சம் தாங்க இருக்குது. அதனால் கொஞ்சம் புட்டு செய்யலான்னு சொல்லிட்டு சிகப்பு அவல் 2 ஏலக்காய் கொஞ்சோண்டு உப்பு போட்டு மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேங்க. தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். கை பொறுக்கிற அளவு இதில் போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்து இட்லி பானையில் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான புட்டு ரெடிங்க. அது கூடயே தேங்காயும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. வீட்டு வேலைகளை சொல்லி கொடுக்குறதுங்க. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ஒரு 3வது 4வது படிக்கிறாங்க அப்படிங்கும்போதே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க சாப்பிட்ட தட்டில் மிச்சம் மீதி இருக்கிறத எடுத்து டஸ்ட்பினில் போடுறதுலேருந்து ஆரம்பிக்கணுங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டு அந்த தட்டு காஞ்சி போய், அதாவது எந்த நேரமும் நம்ம அதை கழுவி வச்சுட்டே இருக்க முடியாது இல்லையா, வேறு ஏதாவது வேலையாக இருப்போம். அந்த மாதிரி டைமில் அது காஞ்சி போய் பார்க்கும்போது சாப்பிட்ட தட்டு காயக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஊர் சைடில். அதனால் சாப்பிட்டு மிச்சம் மீதி இருக்கிறத அதை டஸ்ட்பினில் போட்டுட்டு தட்டு ஒரு அலசி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வரும்போது இது பண்ணிக்கலாம். அதை ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு பழக்கணும். 2வது பார்த்திங்கன்னா ஸ்கூல் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த யூனிஃபார்மை கழட்டி துவைக்கிறதுக்கு அந்த பாத்திரத்தில் போட்டாங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இல்லைனா ஸ்கூல்லேருந்து வந்தது இங்கே ஒன்று அங்கே ஒன்று கழட்டி போட்டு நம்ம சாயந்தரம் தேடி எடுக்கணும்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடு பார்க்குறதுக்கே அலங்கோலமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சின்ன சின்ன வேலையெல்லாம் ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுக்குறதுக்கு அவங்க பழகிறதுக்கு கஷ்டமாக தாங்க இருக்கும். ஆனால் சொல்லி கொடுக்கணுங்க. 2வது லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சாயந்தரம் நம்ம வர்ற வரையும் பேக்குள்ளாரே இருக்காமல் அதையும் எடுத்து அலச போட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக தாங்க இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துட்டே தான் இருந்தது. அவங்க பெரிய பிள்ளையாக போகும்போது அந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் பழகிக்குவாங்க. இதெல்லாம் இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க திங்கிங்கும் வரும். எதுவுமே நம்ம பழகலை அப்படின்னா அவங்களுக்கு ஒட்டுக்க இது செய்யணும் அது செய்யணுங்கும்போது அவங்களுக்கு பேர்டன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதனால் வீட்டு வேலையில் சின்ன சின்ன வேலைகளை, அது ஆணாக இருந்தாலும் சரிங்க பெண்ணாக இருந்தாலும் சரி, சமைக்கிற வேலையிலையும் சரி, நமக்கு முடிஞ்ச நேரமும் இருக்கும் முடியாத நேரமும் இருக்கும். ஒரு டீ போட்டு குடிக்கிறது, ஒரு ப்ரெட்டு சூடு பண்ணி சாப்பிட்றது, ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்றது, பசிக்கு அந்த நேரம் பசிக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி பழகிவிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.